திமுக எம்பி கனிமொழி சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதை பார்க்கலாம். தலைவர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் போற்றிய திரு மாறன் அவர்கள் இருந்த அந்த பொறுப்பிற்கு என்னை தேர்ந்தெடுத்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. 10 ஆண்டு காலமாக பாஜகவுடைய எத்தனையோ மசோதாக்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். தொடர்ந்து சிறுபான்மை மக்களை, இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை காக்கக்கூடிய வகையிலே, சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும். இதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை. முக்கிய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம். கல்வி கடன் தள்ளுபடி, அதே போன்று முக்கிய வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனா இப்போ ஆட்சி அமைக்க முடியல. வாக்குறுதிகள் நிறைவேற்ற திமுக என்ன நடவடிக்கை? இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நீட் தேர்வு தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அதுவும் இன்னைக்கு கண்கூடாக எத்தனை குழப்பங்கள், எத்தனை மாணவர்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத கண்கூடாக நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கு. தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். அதே போல இன்னும் ஆமா, கல்வி கடன் ரத்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டா மாற்றங்கள் வராது அப்படிங்கறதும் நிச்சயம் இல்லை இல்லையா? திமுக எந்த காலங்களிலும் தனது கொள்கைகளை விட்டுக் கொடுக்காது என்று திமுக எம்பி கனிமொழி கூறி வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.